தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாளைய தினம் அமைச்சராக பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகப் போவதாக 5 பக்க அறிக்கையை தேசிய தலைவரிடம் சமர்ப்பித்தார். அமித்ஷாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு பிறகு கட்சியில் ஓரங்கட்டி வைக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக பாஜக வளர்ச்சி அதால பாதாளத்துக்கு சென்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 9% வாக்குகள் வாங்கிய பாஜக தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் 2% வாக்குகளைத்தான் பெற்றது. அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டால் கட்சி காணாமல் போய்விடும். கட்சியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலை பின்னால் சென்று விடுவர். விஜய்க்கு எதிராக அண்ணாமலை தான் களமாடுவார். ஆகையால் கட்சியை காப்பாற்ற அண்ணாமலையை தக்க வைக்க பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நயினார் நாகேந்திரன் நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக அண்ணாமலை நியமிக்கப்படுகிறார். நயினார் நாகேந்திரனுக்கு தமிழக பாஜக தலைவர் பதவியை இழக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. நாளைய தினம் அவர் மத்திய அமைச்சராக பதவியேற்கலாம் என கூறப்படுகிறது.